அலச்சிக்கிட்டே இருக்காரு. செருப்புக்கு டோக்கன் போன்னு நினைக்கிறேன். இந்த சிங்கத்தோட முகத்தை மட்டும் உங்கள் வீட்டு முன்னாடி வாங்கி மாட்டினீங்க, திருடேன்னு வேணா உள்ளே வந்தான்னு வச்சுங்களேன், பார்த்து பயந்து உள்ளே வர மாட்டேன். ஏன் நீங்களே உள்ளே போக மாட்டீங்க? கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே மயில் வாகனத்தோட முருகன் நம்மளை தெய்வீகமாக அழைக்கிறாரு. கொடைக்கானலில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிவிட்டு கிளம்புறப்போ நம்ம முருகன் கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு எல்லோரும் பிளான் பண்ணோம். ஏன்னா அந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் அதை தெய்வீகமாக ஆரம்பிப்போம் அப்படின்னு தான் நாங்கள் எல்லோரும் பிளான் பண்ணி இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த முருகன் கோயிலுக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உள்ளே போயிட்டு கோயில் எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதை உங்களுக்கும் காட்டுறேன். அருள்மிகு ஸ்ரீ வெற்றிவேலப்பர். இப்படி ஒரு வியூவோட ஒரு கோயிலை நான் பார்த்ததில்லை இதுக்கு முன்னாடி. அந்த கொடைக்கானலோட அந்த மலையோட வியூவிலேருந்து அப்படியே இங்கிட்டு நம்ம கோயிலோட வியூ இருக்குது. ஸோ செம்ம வியூவு. அதே மாதிரி ரொம்ப வின்டேஜ் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க கோயிலை. ரொம்ப டெக்கரேட்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப ராவாகவே இருக்குது. வெறும் வேல் மட்டும் வச்சுருக்காங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. நியூ இயர் அதுவுமா முருகன் கோயிலுக்கு நல்லா சாமி கும்பிட்டு நல்லா அருள் பெற்றுட்டோம். இப்போ அடுத்த முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். தலைவா இன்னைக்கு ஃபுல்லாக முருகன் கோயிலாக இருக்கே தலைவா. முருகன் நம்மளை அழைக்கிறார். முருகன் நம்ம அழைச்சிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு 2 முருகன் கோயில், இது 2வது முருகன் கோயில் இது. ஸோ நம்ம இழப்பர் அது பழமை வாய்ந்த கோயில். அங்கே போயிட்டு கோயில் என்ன கோயில்? இது ஆண்டவர் கோயில். குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு செருப்புக்கு டோக்கன் போன்னு நினைக்கிறேன். கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே மயில் வாகனத்தோட முருகன் நம்மளை தெய்வீகமாக அழைக்கிறாரு. கோயிலில் சரியான கூட்டம். நியூ இயர் அதுவுமாக எல்லோரும் கோயிலுக்கு வரலான்ற மாதிரி எல்லோரும் வந்துட்டாங்க போல். இந்த நியூ இயரை பக்திகரமாக எங்களை மாதிரியே நிறைய பேர் ஆரம்பிக்கிறதுக்காக இங்கே வந்திருந்தாங்க. ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோடனே மயில் வாகனம் தான். விளக்கெலாம் வச்சு செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. இந்த நியூ இயருக்கு காலையில் எந்திரிச்சோன்னே 2 முருகன் கோயிலுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஏரையும் நாங்கள் பாசிட்டிவாக கொண்டு போவோம். முருகன் கோயில் வரைக்கும் வந்தாச்சு. இந்த வருஷத்தோட முதல் நாள். அவர் ஞாபகமாக ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நான் உள்ளே வந்தோம். உள்ளே வந்தோன்னு தான் எனக்கு செம்ம ஷாக்கு. இங்கே பல வெரைட்டியான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. நான் முருகன் சிலை வாங்க தான் வந்தேன். ஆனால் இங்கே குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலை, புத்தர் சிலை, அதுக்கப்புறம் சாய்பாபா சிலை, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா குபேரர் சிலை, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த குட்டியாக சாமியோட ஸ்டாச்சுலாம் இருந்துச்சு. இதில் தான் நான் ஒன்று வாங்கலான் இருக்கேன். இந்த குட்டி வேல் அது வாங்கலான் இருக்கேன். பிள்ளையார் இருக்கார், புத்தர் இருக்கார், பிள்ளையார் இருக்கார், ராகவேந்திரா இருக்கார், சாய்பாபா சிலை, அப்புறம் பிள்ளையார் சிலை, முருகன் சிலை, அப்புறம் வேறு என்ன இருக்குது, கிருஷ்ணன் சிலை, அந்த மாதிரி பல வகையான சிலைகள் இருக்குது. காலையில் எந்திரிச்சு நியூ இயர் அதுவுமா கோயிலுக்கு நல்லா சாமி கும்பிட்டு இப்படி பட்டையை போட்டு தெய்வீகமாக இருக்கிறதும் செம்மையாக தான் இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது. இங்கே சாமி சிலை, அப்புறம் கோயிலுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் இருக்குன்னு நான் நினச்சேன். அப்படியே பக்கத்தில் பார்த்தா வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணுற விஷயம்லாம் உள்ளே இருக்குது. ஸோ இன்டீரியருக்கு அழகாக வைக்கிற சிலைகள், சாமி சிலைகள் இல்லை, நார்மலாக நமக்கு வீட்டை அழகாக கட்டுற அந்த பொருட்கள் அது எல்லாமே இங்கே இருக்குது. பக்கத்தில் கேட்டேன், அக்கா அதுவும் உங்கள் கடை தானா அப்படின்னு கேட்டேன். அதுவும் நம்ம கடை தான் அப்படின்னு நான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்தால் பெருமாள் கோயிலில் இருக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய பெருமாளோட ஸ்டாச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு உள்ளே வந்தால் 90s கிட்ஸோட எல்லா விளையாட்டு ஜாமானும் இங்கே தான் இருக்குது. அந்த ஸ்லைடில் எழுதி அழிக்கிறது,
அப்புறம் வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் உருண்டை உருண்டையாக தவுவோம் அது. அதுக்கப்புறம் நிறையா இருந்துச்சு. இந்த கோயில் திருவிழாலாம் வெளியில் கடை போட்டிருப்பாங்களே அந்த செட்டப்பில் இருந்துச்சு இந்த இடம். சரி, அதுக்கப்புறம் உள்ளே போய் என்னென்ன இருக்குது, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு உள்ளே போய் பார்க்கலான்னு உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்தா பார்க்குற எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ ஒரு விஷயம் இங்கே பார்த்தோம்னா பக்கத்துலேயே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு மாதிரி கலெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு உள்ளே. ஸோ இந்த விமல் படத்தில் வருமே அந்த மாதிரி மான் கொம்பு, அதுக்கப்புறம் சாய்பாபா சிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே எது சொல்கிறேன்னு தெரில, எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இந்த சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த கடைக்கு போனாலும் இது இருந்தால் அதை அப்படியே தட்டி பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி அது இந்த சவுண்டு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அந்த சவுண்ட் கேட்டால். அதுக்கப்புறம் குட்டி குட்டியான கோயில் மணிலாம் இங்கே இருந்துச்சு. அதுவுமே பார்க்க செம்ம அழகாக இருந்துச்சு. அந்த மணிலேயே வெரைட்டியான மணியும் இங்கே இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து எந்த இடத்துல பார்த்து நீங்களே பார்ப்பீங்க. பார்க்கும் போதே வந்து எல்லாமே செம்மையாக இருக்குது பார்க்க. அதுக்கப்புறம் அப்படியே ரைட்டில் திரும்பினா அந்த காலத்தில் அந்த ஒரு புதையல் புதைச்சி வச்சுருப்பாங்களே அதோட மினியேச்சர் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை பார்க்கும் போதே திறந்து பார்க்கணும் போல் இருந்துச்சு. ஸோ திறந்து பார்த்துட்டேன். உள்ளே எதுவும் இல்லை, ஆனால் வெளியில் பார்க்குறப்போ செம்மையாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வின்டேஜ் ஃபீல் கொடுக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கலாம். சந்திரமுகியில் ஜோதியா நகைப்பெட்டியெல்லாம் திறந்து காட்டுவாங்களே அந்த மாதிரி மினியேச்சர் பெட்டி. ஸோ இந்த மாதிரி பல நான் பார்க்காத விஷயங்கள் இங்கே இருக்காதுன்னு நினச்ச விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. இந்த சிங்கத்தோட முகத்தை மட்டும் உங்கள் வீட்டு முன்னாடி வாங்கி மாட்டினீங்க, திருடேன்னு வேணா உள்ளே வந்தான்னு வச்சுங்களேன், பார்த்து பயந்து உள்ளே வர மாட்டேன். அது ஏன் நீங்களே உள்ளே வர மாட்டீங்க? கொடைக்கானல் வந்துட்டு லேக்குக்கு வந்து மேகி சாப்பிடவும் போனால் அந்த கொடைக்கானலுக்கே பண்ணுற துரோகம் அது. ஸோ அதனால் வந்து லேக்குக்கிட்ட வந்து இப்போது மேகி சாப்பிட போகிறோம், ப்ரெட் ஆம்லேட்டும் சாப்பிட போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு ரெண்டுமே செம்மையாக தான் இருக்கும். ஆனால் என்ன, லைட்டாக வெயில் அடிக்குது. கொடைக்கானல்லேருந்து கீழே இறங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீழே இறங்குற வழியில் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இருந்துச்சு. ஸோ அங்கே நிப்பாட்டிட்டு எல்லோரும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் கடையில் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு. சாம்பிள்னு வாங்கி ஒரு 1/4 கிலோ நாங்களே சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. நான் பார்த்த அதிசயம் என்னென்னா, இது என்னன்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன். இது என்னன்னு கேட்டால் கடைசியில் சீத்தாப்பழம்ன்றாங்க. நம்ம ஊர்லாம் சீத்தாப்பழம் நம்ம கைக்குள்ளே அடங்குற மாதிரி அப்படி தானே இருக்கும். கேட்டால் நாட்டு சீத்தாப்பழம்ன்றாங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு.